ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பேச்சுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நடவடிக்கை எனக்கு சரியில்லை. அதனால் நம்ம கண்டிப்பாக பென்னி அண்ணன்கிட்ட பூங்கொடி அங்கே இருக்காளான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்கு கால் பண்ணுறாங்க. பென்னிக்கு கால் பண்ண உடனே அண்ணன் அங்கே பூங்கொடி வந்துட்டாளாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லாத்தா இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு போனவ இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. நேராக அவள் மண்டபத்துக்கு வந்துடுறாளாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம், நீங்களும் வந்துருங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே சொல்லவும், உடனே இதை கேட்ட பேச்சியும், அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க, இன்னும் பூங்குடி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பென்னியும், ஆமாத்தா இன்னும் பூங்கொடி வரல, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான ஒரு டேவா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான ஒரு கிளாஸுமே இருக்கா, அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணுமா, அதனால தான் 1 hour டைம் ஆகும், நான் வந்து டேரெக்டாக அங்கே மண்டபத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் இங்கேருந்து புறப்பட சொன்னால் நாங்களுமே புறப்பட்டு போயிட்டுருக்கோம், நீங்களும் வாங்க அத்தா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற பேச்சியும், சரிங்கண்ணா சரிங்க, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. என்ன இங்கே பென்னி குயிக் என்ன அங்கே பூங்குடி வரலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேற இவங்க இந்த ராசாத்தியும் சரி, இங்கே இருக்கிற அவரும் சரி, அவருடைய ஃபேஸை பார்த்தாவே நடவடிக்கையே சரியில்லை. அப்போனா இங்கே ஏதோ நடக்குது, என்னுடைய அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கே எல்லாருமே அமைதியாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்துக்கு போகலான்னு சொன்னாலையும் பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே தன்னை பேசிக்கிட்டு இருக்க உள்ள ராசாத்தியுமே உள்ளே போயிட்டு அவங்களுடைய அண்ணன்கிட்ட மஞ்சமலை கிட்ட, அண்ணன் இங்கே இருக்கிறவங்க பேச்சுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, நம்ம பண்ணுற விஷயம் இங்கே பேச்சுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த அங்கே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன் ஃபேமிலிக்கு சொல்லி விட்டுருவா. ஏன்னா அவங்க அண்ணன் அசிங்கப்படுறத எங்கள் பேச்சியால் பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரியுமே அங்கே இருக்கிற ராசாத்தியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவோம். ஒரு சைடு எங்கள் பூங்கொடி ஒரு சைடு அங்கே வரலன்னு சொல்லிட்டு மாயாண்டிக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. என்ன இருந்தாலும் அங்கே ஊர் மக்கள் முன்னாடி என்னால் அசிங்கப்பட முடியாது, ஏன்னா இங்கே எல்லாருக்குமே அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியும் அழகரும் 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனும் கல்யாண ஃபங்க்ஷனும் ஒரே டைமில் வச்சுருக்கு. இதில் இங்கே பூங்கொடி மட்டும் இதில் வந்து கலந்துக்கலன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. அந்த பதட்டத்தை வெளியில் காமிச்சிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க மாயாண்டி. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மீனாட்சியுமே மாயாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இன்னும் பூங்குடியுமே இங்கே வரலை, அது மட்டும் இல்லாமல் எங்கள் மஞ்சமலை இந்த விஷயத்தில் சம்மதிச்சதுக்கு எனக்குமே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. இதில் உடனே இங்கே மஞ்சமலை வந்து இதில் சம்மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இதில் சம்மதிச்சதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலையும் நம்மளை அசிங்கப்படுத்தணும், நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளை எதுனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சுற்றிக்கிட்டு இருக்கிறவன். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் அவன் ஓகே சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இதே மாதிரி தான் இங்கே பூங்கொடியும் இங்கே கல்யாணத்துக்கு இன்னும் வராமல் இன்ஸ்டியூட்லேயே இருக்கேன், இன்னும் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் டேரெக்டாக இங்கே மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதில் இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு மாதிரியுமே எனக்கு சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற மீனாட்சி வந்து சொல்லவும், உடனே இதை கேட்ட மாயாண்டியும், மீனாட்சி கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது, இங்கே பூங்குடி பிள்ளை எங்கிட்ட சொல்லிட்டு போச்சு, அந்த பிள்ளை இது மாதிரிலாம் பண்ணாது, இங்கே மஞ்சமலையே இப்படி ஒரு விஷயத்த பண்ணாலையும் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த பண்ண விடாது இங்கே பூங்கொடி புள்ள, அது கண்டிப்பாக எங்கள் மண்டபத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக தான் இங்கே மாயாண்டியுமே போகிறாங்க. ஆனால் மாயாண்டிய நம்பிக்கையை கெடுக்கிற விதமாக பூங்கொடியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஸ்கெட்டும் டீயும் குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூங்கொடியுடைய ஃப்ரெண்டுமே, புள்ள நீ கண்டிப்பாக நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு புள்ள, அங்கே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடிக்கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாங்க. உடனே பென்னியுமே இங்கே மாயாண்டிக்கிட்ட, எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, இங்கே பூங்கொடியுமே இன்னும் வரல, அது மட்டும் இல்லாமல் பேச்சுக்கு கால் பண்ணதும் அவங்க பேச்சு ரொம்பவே திணறி பேசிச்சு, அதுவும் இல்லாமல் அங்கே பதட்டமாகவும் பேசிச்சு, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ தெரியல, இங்கே செம்பிலியை நம்ம டேரெக்டாக அங்கே
மஞ்சுமலை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே மாயாண்டி கிட்ட சொல்லிடுவோம். மாயாண்டி இதை கேட்ட உடனே, பென்னி அதெல்லாம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக எங்கள் மஞ்சமலை வந்து அவனுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்குவான். நீ எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காத. இப்போ தான் மீனாட்சியை நான் சமாளித்து அமிச்சேன். நீ இப்போவுமே நீ பயந்துக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் முன்னாடி யார் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பூங்கொடி புள்ள நினச்சி கண்டிப்பாக கூடி சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்து சேரும். நீ எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ பேசுகிறதும் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே சொல்லி இது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பென்னி கிட்ட சொல்லிடுவோம். உடனே பென்னி கிட்ட வந்து தெய்வானியும், அண்ணா என்னண்ணா ஆச்சு, என்ன பிரச்சனை, நீங்கள் வேற குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏற்கனவே இங்கே அண்ணனை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துவதும் இல்லாமல் இப்போ இந்த கல்யாணத்துக்கு வராமல் எங்கள் பூங்கொடி கண்டிப்பாக இவங்களை அசிங்கப்படுத்தும் விதமாக அவள் வராமல் விட்டுரு போகிறான்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவள் என்ன சொன்னா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா. அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கின்னு மனசில் வச்சுக்கின்னு இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அண்ணனை பழி வாங்குவான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் இல்லை அப்படின்ற மாதிரியுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே. எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குண்ணே. அந்த பூங்குடி புள்ள மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கையே எனக்கு அப்போவே போயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவள் இப்படி அவசகோணமாக பேசினதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துவதும் கிடையாது, அவங்க அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணதும் கிடையாது. ஆனால் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அவள் நம்மளை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கா. கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே, இங்கே வேறு எதனா பிரச்சனையாக இருக்குது. இப்போவே அவள் அங்கே வரலன்னு சொல்லிட்டு நினச்சா கூட நம்ம இப்படியே திரும்பி வீட்டுக்கு கூட போயிடலாம். ஆனால் மண்டபத்தில் போயிட்டு அசிங்கப்பட்டம் தான் ஊர் முன்னாடி கூனி குறுக நிற்கிற மாதிரி ஆகிடும்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் பெண்ணுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாட்சியுமே ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. எப்போவுமே அவங்க ஜோசியத்தை நம்புறவங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனுமே கூட. ஏன்னா தெய்வானை வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் மீனாட்சி இன்னும் இருந்தாலையும் அழகருக்கும் பூங்குடிக்கும் நல்லபடியாக அந்த கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் அங்கே என்னதான் பிரச்சனை நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பதட்டத்தோட அவங்க பயத்தோடையுமே இருக்காங்க மீனாட்சியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன, எங்கள் வீட்டில் இருக்க பேச்சியும் அங்கே மஞ்சமலை கிட்டே போயிட்டு, ரொம்பவே டைம் ஆகிடுச்சுங்க, நம்ம போகிற இடம் ரொம்பவே தொலைவாக இருக்குது வேறு, நம்ம இப்போவே கிளம்புனா தான் டைமுக்கு போய் சேர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடிய சீக்கிரம் அங்கே நம்ம போய் சேரணும். ஏன்னா நாம் தான் அங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியவங்க. இப்போ நம்ம இவ்வளோ லேட்டாக போனால் கண்டிப்பாக அங்கே என்னென்னு சொல்லுவாங்க. அங்கே அண்ணன் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும், பேச்சு நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டுக்கிட்டு இரு, அதுவும் இல்லாமல் மண்டபத்துக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் போகணும் எப்போ போகணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மா அங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காத. இப்போ சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கல, அதுவும் இல்லாமல் சீரியஸாக போயிட்டுருக்கு சின்ன மருமகள், அதை நான் பார்த்துட்டு முள்ள நிதானமாக நம்ம போகலாம். எல்லாருமே ரெடி ஆகிட்டு தாமலை தட்டு பழன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோ, நம்ம சீக்கிரமாக போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் கார் வர சொல்லியிருக்கேன், கார் வந்த பிறகு நம்ம மொத்த பேரும் சேர்ந்து போயிடலாம். ஏன்னா ஆட்டோவில் போனால் ரொம்பவே டைம் ஆகும், அதனால தான் நான் கார் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே பேச்சுக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் மஞ்சமலை சொன்னதை கேட்ட எங்கள் பேச்சையுமே கொஞ்சம் நம்பிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் மஞ்சமலை எப்போவுமே இப்படி ஒரு இது பாசமாக பேசுனதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் எங்கள் பேச்சுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற பேச்சையுமே நம்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகருமே வண்டியில் உக்காந்துக்கிட்டு அழகர் வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே வருத்தத்தோடையுமே உக்காந்துக்கிட்டு இருக்கானா, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அங்கே நந்தினி நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகருக்கு வந்து எவ்வளவோ பதட்டம் இருந்தாலையும் கண்டிப்பாக இங்கே பூங்குடி வந்து இதில் எதனா ஒரு பிரச்சனை பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு தான் இருக்காங்க. என்ன இருந்தாலையும் இந்த ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே காரில் உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு நினப்பும் நினைக்காம அங்கே வண்டியிலையுமே போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே சூனாப்பானாவும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இங்கே பூங்குடி வரலன்னு சொல்லிட்டு தடக்கிக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக பூங்குடி வந்து நேராக மண்டபத்துக்கு வந்துடுவா, ஏன்னா பூங்குடிக்கு இன்றைக்கி இன்ஸ்டிடியூட்டில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறா அப்படின்ற மாதிரியுமே பென்னி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. பென்னி அப்பாக வந்து என்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த சொப்பன சுந்தரி காரில் நீ சூப்பராக ராஜா பகவத் மாதிரி உக்காந்துட்டு வர, இதை பார்க்குற
கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் உனக்கு நடந்திருக்கு மாப்பிள, நீ நல்லா கொடுத்து வச்சுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சூனாபானாவும் இங்கே அழகர்கிட்ட சொல்கிறாங்க. ஏற்கனவே அழகர் வந்து எரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே நந்தினியை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல, இங்கே பிடிக்காத பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே கோவத்தோடு தான் அந்த ஒரு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை சம்மதிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மாயாண்டியோடைய ஆசையினால் இந்த ஒரு விஷயத்தில் சம்மதிச்சிருக்காங்க தவிர மற்றபடி இங்கே பூங்கொடி நல்லா இருக்கணும், இல்லை பூங்கொடி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதுமே அவங்க நினச்சது கூட கிடையாது. ஏன்னா இங்கே அழகர் வந்து அங்கே மாயாண்டிக்கும் சரி இங்கே மீனாட்சிக்கும் சரி இவங்க 2 பேருக்கும் யார் முன்னாடியும் அசிங்கத்தை நான் தேடி கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே முன்னாடி இந்த ஊர் பஞ்சாயத்தில் நான் அவங்கள அசிங்கப்படுத்தினது போதும். இதுக்கு மேலே அவங்கள நான் எப்போவுமே அசிங்கமும் படுத்த மாட்டேன், அவங்கள அவமானமும் படுத்த மாட்டேன். எப்போ இருந்தாலையும் இங்கே என்னுடைய அப்பா வந்து 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அப்போ என்னுடைய அப்பாக்காகவும் அப்பாவுடைய பாசத்துக்காகவும் நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கேன். ஆனால் இப்படி எங்கள் அப்பாவுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதனால் மட்டும்தான் எங்கள் நந்தினியை மறந்து பூங்கொடிக்கிட்ட சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற பூங்கொடியை நான் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கல்யாணத்தையுமே பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடந்தாலையும் அந்த வீட்டில் பூங்கொடி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நந்தினி பக்கத்தில் நின்றுக்கிட்டு எங்கள் அழகரை பார்த்துக்கிட்டு கற்பனை உலகத்துக்கே போயிட்டாங்கன்னே வச்சுக்கேன். ஏன்னா அந்த காரில் நந்தினி உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் நந்தினியும் அழகரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியுமே அவங்க கற்பனை பண்ணி பார்த்து அதை நினச்சி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. என்னதான் இருந்தாலையும் இங்கே அழகரை வந்து ரொம்பவே மனசுக்குள்ளே அவங்க நினச்சி பயங்கர ஒரு பாசத்தோடு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும், இங்கே பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் நந்தினி வந்து இங்கே அழகரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து மனசுக்குள்ள அழகரை ஒரு புருஷனாவே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் எங்கள் அழகரை வந்து கூடிய சீக்கிரம் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே இங்கே அழகரை நினச்சிக்கிட்டு அங்கே கூனி குறுகி உக்காந்துக்கிட்டு ஃபுல் கஷ்டத்தையுமே மனசுக்குள்ள பூட்டி புதைச்சிக்கிட்டு இந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லையுமே கலந்துருக்காங்க. தெய்வானா எவ்வளவோ சொன்னாங்க நந்தினி கிட்ட, இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்க வேணாம், ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நீ ஏற்கனவே பார்த்து இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. மறுபடியும் இங்கே அழகர் வந்து பூங்குடி கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்து நீ ரொம்பவே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானா ஃபீல் பண்ணாலையும் நந்தினியும் எங்கே என்ன இருந்தாலையும் அத்தை வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும். நம்ம அங்கே போய் கலந்துக்கலன்னா கண்டிப்பாக அத்தையையும் மாமாவையும் ரொம்பவே அசிங்கமாகவும் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் எதுக்காக கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்க 2 பேரையுமே கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்த பூங்கொடியும் அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி, அப்பா இங்கே நான் சேஃபாகவும் அங்கே எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து கால் பண்ணி எங்கே பூங்கொடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் 1 hour லேட் ஆகும், நான் டைரெக்டாக எங்கள் மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்பா. நீங்கள் அங்கே கொஞ்சம் மண்டபத்துக்கு கிளம்பிட்டீங்களா? நீங்கள் கிளம்பாதீங்கப்பா, கண்டிப்பாக உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும், நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்கள நீங்களும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் அங்கே அவங்களுடைய அப்பா கிட்ட மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவோம். உடனே மஞ்சமலையும், ஆத்தா பூங்கொடி நீ எதுக்குமே கவலைப்படாத, அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இவ்வளோ பெரிய பிளான் போட்டு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா ஒரு விஷயத்துலையுமே கலந்துக்கிட்டு அவங்கள நம்ப வச்சு இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். இதனால் நீ எதுவுமே யோசிச்சுக்கிட்டலாம் இருக்காத, 10 மணிக்கு நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய்ட்றோம், நீ அது வரையும் அங்கே சேஃபாக இரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் யார் கால் பண்ணாலையும் ஃபோனவே அட்டன் பண்ணாத, ஏன்னா அட்டன் பண்ணனா கண்டிப்பாக எங்கே இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீ எங்கே இருக்கிற அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நீ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இனிமேல் நீ கோவத்தில் சொல்லிடுவேன். அதனால் ஃபோனை வந்து முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட மஞ்சமலையுமே சொல்லிடவும், உடனே அப்பா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன நாளே அவங்கள நான் பழி வாங்குவேன், ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இப்படி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குப்பா. என்ன தான் இருந்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்கன்னா மனசாட்சி இல்லாமல் நாமளும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லிடுவோம். உடனே பூங்குடி சொன்னதை கேட்ட மஞ்சமலையும், "ஆத்தா நீ அதை எதுவுமே யோசிக்கிற ஆத்தா. ஏன்னா ஏற்கனவே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த சின்ன வயசுலேருந்து. உங்கள் ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அவங்க மேலே மனசை மறந்து நீ மண்டபத்துக்கு போயிட போகிற. நம்ம இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தோக்கவே கூடாது. நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை கொடுத்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே பூங்குடிக்கிட்ட சொல்லிடுவோம். உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டுமே அவங்களுடைய ஃப்ரெண்டுமே பூங்குடிக்கிட்ட, "ஏன் புள்ள நீ கண்டிப்பாக நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கக்கூடாது புள்ள. நீ பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு புள்ள. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் மாயாண்டியும் அங்கே அவங்களுடைய மீனாட்சி அக்காவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரில் எவ்வளவோ பெரிய மரியாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு அசிங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு புள்ள. நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லவும், உடனே பூங்கொடியும், "இங்கே பாருடி, எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா அசிங்கப்பட்டதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு அசிங்கத்தை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கஷ்டத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ அதை நினச்சி வருத்தப்பட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதை நான் மட்டும் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவும், அவங்களுடைய ஃப்ரெண்டுமே, "ஏபுலா பூங்குடி, எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இது யாருமே அவங்க நினச்சி பண்ணலை. இது எதர்ச்சியாக நடந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் தாய்மாமன் சீர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மாயாண்டன்னு அங்கே சீரை நல்லா சிறப்பாக தான் கொண்டு வருவாங்க. ஆனால் மாயாண்டி அண்ணன்கிட்ட பிரச்சனைக்கு போகணுன்னே உங்கள் அப்பா மாயாண்டினை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே பேசுவாங்க. அந்த ஒரு கோவத்தில் எதிர்ச்சியாக உங்கள் அப்பா கத்தியை தூக்கிக்கிட்டு மாயாண்டி அண்ணனை வெட்டவும் போனாங்க. அதனால் அந்த கத்தியை பிடுங்கி கீழே போட போன மாயாண்டி தெரியாமல் கைப்பட்டு உங்கள் அப்பாவுடைய கையை இழந்தாங்க. அதுவுமே உங்கள் அப்பாவால் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. மற்றபடி மாயாண்டி அண்ணன் நினச்சி உங்கள் அப்பாவுடைய கையை வெட்டலை. உங்கள் மாயாண்டி அண்ணன் நினச்சிருந்தாருன்னா உங்கள் அப்பாவை அப்போவே உயிரோடு விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரோடைய பாசமும் வேணும், எல்லாருடைய சொந்தமும் வேணும் அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்குமே எதுவுமே பண்ணாமல் அவங்க சந்தோஷமாகவும் அவங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்களே தவிர, மற்றபடி உங்களை பழி வாங்கணும், உங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒருபோதுமே நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரியுமே அழகருடைய பூங்குடியுடைய ஃப்ரெண்டுமே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, ராசாத்தியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரியே சந்தோஷமாக எல்லாமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாலையும் அந்த மாயாண்டி சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பாக இதில் சந்தேகமாக இருக்குது, எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியை கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போகலாம். அதனால் நம்ம பூங்குடிக்கிட்ட சேஃபாகவும் சொல்லிட்டோம், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டோம். அவங்க இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும், எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே மனசுக்குள்ளே பேசிக்கவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கிட்ட போயிட்டு, "அண்ணன், நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூங்குடி உனக்கு கால் பண்ணாலா, பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம் ராசாத்தி, இப்போ தான் நான் பேசினேன் பூங்குடிக்கிட்ட. சேஃபாக தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காலாம். அதனால் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேணாம். நம்ம நினச்ச மாதிரியே அங்கே நம்ம பூங்குடியை அங்கே மஞ்சமலை மாயாண்டியும் அழகரையும் மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அசிங்கப்பட்டு நிற்க தான் போகிறாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பட போகிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், இதை பார்த்த பேச்சையும், "எல்லாம் நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது. இந்த ஒரு விஷயம் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய அண்ணன் ஃபேமிலி உங்களுக்கு என்ன தான் தப்பு பண்ணாங்க? எந்த ஒரு தப்பும் பண்ணாத என்னுடைய அண்ணன் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு சொல்லவும், இதை கேட்ட ராசாத்தியும், "இங்கே பாரு, உங்கள் அண்ணன் ஃபேமிலி என்னுடைய அண்ணனை கஷ்டப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்திருக்கு. அதுவும் இல்லாமல் என்னுடைய அண்ணனுடைய கையை வெட்டுறதும் இல்லாமல் எங்கள் அண்ணன் இப்போ வரைக்கும் ஒரு கை இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் அசிங்கப்பட்டு இப்போ கூனி குறுகி உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே மஞ்சமலை மட்டும்தான், இது மாயாண்டி மட்டும்தான்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே பேச்சுக்கிட்ட சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பேச்சுக்கிட்ட, "இந்த பாருடி, நீ எதனா பேசிக்கிட்டதுன்னா மறுபடியும் நான் சும்மாலாம் உக்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். மறுபடியும் இந்த வீட்டில் உன்னை இருக்க விடாமல் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போடின்னு சொல்லிட்டு துரைத்து விட்டுருவேன். இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடவும், உடனே பேச்சியும்
ஏங்க நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்புங்க. வாங்க போலாம். வாங்க எங்கள் அண்ணன் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே கருப்பசாமி இறங்கி கருப்பசாமி எ இ அந்த ஒரு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி, அவங்க நல்லவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்த குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே தானே சொன்னீங்க. கருப்பசாமி உங்கள மன்னிக்காதுங்க. எப்போவோ உங்க உடம்புல இறங்குனாங்க கருப்பசாமி இப்ப தான் வந்து உங்க உடம்புல இறங்கியிருக்கு. மறுபடியும் உங்களுடைய உடம்புல இறங்காம, நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணாம, இந்த கருப்பசாமி நம்ம மேல ஏற்கனவே கோவமா இருக்கு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மறுபடியும் மேலும் மேலும் நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தா, அந்த ஒரு பாவமெல்லாம் நம்மளுக்கு தான் வந்து சேரும். அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிட்டவும், உடனே மஞ்சமாலையும் இங்க பாரு எனக்கு எல்லாமும் நல்லாவும் தெரியும். என் மேல சாமியே இறங்குனாலும் பரவால்ல. என்ன பரம்பரை துரோகிய அந்த மாயாண்டிய நான் அசிங்கப்படுத்தியே ஆகணும். என்ன எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கான். அதனால என்ன எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கான். இந்த ஒரு கல்யாணம் எனக்கு பிடிக்காம நடந்த ஒரு கல்யாணம் தான். இங்க அழகருக்கு பூங்கொடிய கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா என்னுடைய மக பூங்கொடி என்னுடைய மரியாதையையும், என்னுடைய கௌரவத்தையுமே காப்பாத்தணும். என்ன கஷ்டப்படுத்தவனங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வாழ்க்கைய பணைய வச்சு அந்த அழகர் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த ஊதாரியை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு. இப்படி இருக்கும்போது நான் அந்த மாயாண்டியையும் அங்கே இருக்கிற மீனாட்சி அழகர்ன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நான் அசிங்கப்படுத்தியே ஆகணும். அதனால் நீ எதுவுமே பேசாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிட்டவும் இதை கேட்ட பேச்சையும் அழுதுகிட்டு அங்கேயே தலையில் கையை வச்சுக்கிட்டு உக்காந்துடுறாங்க. ஐயோ என் அண்ணன் ரொம்பவே கஷ்டப்படுவார். என் அண்ணன் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும், 2 ஃபேமிலியுமே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே எல்லா ஏற்பாடையும் பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊராளுங்கள்லாம் அங்கே மண்டபத்துக்கு வந்துருப்பாங்க. மண்டபத்துக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன் வந்து அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையும் அழுதுகிட்டே தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மஞ்சமலையும் இங்கே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பேச்சு அழுகிறத பார்த்து. அங்கே மண்டபத்தில் வந்து மாயாண்டி இங்கே அழகருன்னு சொல்லிட்டு மீனாட்சின்னு எல்லாருமே போய் சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பூங்கொடி வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. பூங்கொடிக்கு பென்னியுமே கால் பண்ணுறாங்க. பூங்கொடிக்கு பென்னி கால் பண்ணதும் பூங்கொடியுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே அங்கே இருக்கிற பென்னியுமே பயந்துக்கிட்டு, "சியா எங்கள் பூங்கொடியுடைய ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது சியா." எனக்கு அப்போவே ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு. பூங்கொடி எங்கள் மஞ்சமலையை பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஒரு கல்யாணத்துக்கு வராமல் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பண்ணாலுமே பண்ணலாம் சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னி சொல்லவும், உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற மாயாண்டியும் இந்த ஒரு விஷயத்த நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏற்கனவே நான் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன். ஜெயிலுக்கு போனேன். இங்கே அது பஞ்சாயத்து முன்னாடி அசிங்கப்பட்டேன். இப்போ எங்கள் மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் ஊராளுங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துட்டுறாங்க மாயாண்டியும். இதை பார்த்த பென்னி அங்கே இருக்கிற அழகரன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட அங்கே இருக்கிற அழகரும் அங்கே மாயாண்டியை தூக்கி மடி மேலே வச்சுக்கிட்டு, "அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் தட்டி தட்டி பார்க்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் அங்கே மாயாண்டி படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த அழகர் வந்து அங்கே இருக்க தண்ணியுமே தெளித்து, "அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கூப்பிடவும், உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியுமே கதறி தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு அங்கே தெய்வானையும் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பூங்கொடி இங்கே எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவளை நான் வீட்டை விட்டு வெளியே துரத்தி வீட்டை நான் பூட்டையுமே போட்டேன்னா இப்போ தெரியும் எல்லாருக்குமே நான் செஞ்சது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. என்ன ரொம்பவே அசிங்கமாகவும் பேசுனீங்கல்ல, இப்போ பூங்கொடி உங்களை இந்த மண்டபத்து முன்னாடி எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திருக்கா. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தெய்வான பேசவும், உடனே பக்கத்தில் இருந்த மீனாட்சியும், "எங்க எந்திரிங்க என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே இருக்காங்க மீனாட்சியுமே. உடனே அழகருமே, "அம்மா நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்கே நான் ஆம்புலன்ஸுக்கு உடனே கால் பண்ணிட்டேன். உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே பதட்டத்தோட மாயாண்டியை தூக்கிக்கிட்டு ஆம்புலன்ஸ்லையுமே கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு அங்கே தெய்வானியும் நந்தினியை பார்த்து, "நந்தினி எனக்கு அப்போவே தெரியும் இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மஞ்சமலையும் இங்கே பூங்கொடியும் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு சம்மதிச்சது. அது நான் இங்கே சொன்னால் என்ன இது இப்படிலாம் சொல்லாதீங்க. அங்கே பூங்கொடியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் எதுவுமே பேசாமலும் இருந்தேன். அவளை மலை போல் நம்பினாங்க இல்லையா, அவள் எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்போ தான் அவளுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மீனாட்சிக்கும் சரி அங்கே இருக்கிற மாயாண்டி அண்ணனுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நான் அப்போவே வீட்டை விட்டு துரத்துடும் போதே அவள் அப்போவே அங்கே மஞ்சமலை வீட்டுக்கு அவளை துரத்தி அமுச்சிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. ஆனால் அவளை வீட்டுக்குள்ளே விட்டு என்ன இங்கே தரத குறைவாக பேசி என்ன ரொம்பவே அசிங்கமாகவும் பேசினாங்க இல்லையா? இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லாவே தெரியும். நந்தினி, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்ம பூங்கொடியோடைய ஜாதகத்தையும் அங்கே அழகுடைய ஜாதகத்தையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட ஜோசியர்கிட்ட கேட்டுச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுடைய 2 பேர் ஜாதகமும் தலைக்கிட்ட நின்றாலையுமே ஒன்று சேராது. இங்கே இவங்கள சேர்த்து வச்சாலையும் அழகுக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி உனக்கும் இங்கே அழகுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. உங்கள் அம்மா உனக்கு எந்த ஒரு அசிங்கத்தையும் வர விட மாட்டேன். நீ இதை நல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்ப. எல்லாருக்கும் நல்ல மனசு ஆளுங்களுக்கு எல்லாம் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானையும் நந்தினி கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. மாயாண்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே இருக்கிற அழகருமே பதட்டப்பட்டுக்கிட்டு அங்கே டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல, உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னுடைய அப்பா தான் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. சார் எதுவுமே பதட்டப்படாதீங்க, எதுவுமே ஆயிருக்காது, இது சாதாரண மயக்கம் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கே இருக்கிற மாயாண்டியை உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே நின்றுக்கிட்டு இங்கே அது தெய்வானியும் மீனாட்சி கிட்ட, அத்தாச்சி நான் அப்போவே சொன்னேனா இல்லையா, இவங்கெல்லாம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்க எந்த ஒரு எல்லைக்குமே போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்காம நீங்கள் அவங்கள மலை போல் நம்பிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் நம்பிக்கையை அவங்க வீணாக்கிட்டாங்க. எனக்கு அப்போவே தெரியும் மஞ்சமலை இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கிறானா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எதுவுமே தெரியாமல் அப்பாவே இருந்துக்கிட்டு அவங்க முன்னாடி இப்படி அசிங்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ன மாதிரியுமே அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட தெய்வானியும் சொல்லிடவும் உடனே இங்கே பேச்சியுமே பதட்டத்தோட அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பென்னியுமே பேச்சுக்கு கால் பண்ணி, அத்தா பேச்சு இங்கே ஜியா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, உங்களுடைய அண்ணன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், நீங்கள் உடனே கிளம்பி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.